இன்றைய பதிவு சூரிய நமஸ்காரம் நாம் ஏன் செய்ய வேண்டும் என்பதாகும். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், சனி, பாம்பு, அதாவது கேது கிரகங்கள், நவக்கிரகங்கள் என்பதை நாம் அறிந்துள்ளோம். இப்போ அதில் ஞாயிறு என்பது சூரியனை குறிக்கும். காலையில் எழுந்து நம்ம வேலை செய்கிறப்ப, சூரியனை பார்க்குறப்ப, சூரியனை வழிபட்டு நாம் கும்பிடுகின்ற பொழுது சூரியனிடமிருந்து வரக்கூடிய விட்டமின் டி கதிர்வீச்சுகள் நம் உடம்புல படுறப்ப நமக்கு மிகப்பெரிய எனர்ஜெட்டிக் கிடைக்குது. அதனால தான் காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அந்த சூரியன் ஒருவருடைய ஜாதகத்தில் ரொம்ப பலமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த சூரியனுடைய எனர்ஜி நமக்கு கிடைக்கணும். அதாவது ஹைட்ரேட் பண்ணணும் சூரியனுடைய கதிர்வீச்சுகளை. அப்போ அந்த கிரகங்கள் நமக்கு நல்லா வைப்ரேட் ஆகி சூரிய கிரகங்கள் பலப்படும் பொழுது ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் பலமாக இருக்கும் பொழுது தான் அவர்களுக்கு அரசு பணி, அரசு சார்ந்த பணி, கவர்மெண்ட்டில் பெரிய வேலையில் இருக்கிறது, அப்புறம் அரசியல் ரீதியான ஒரு பெரிய புகழடைவதற்கு அனைத்துக்குமே ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் பவர்ஃபுல்லாக இருக்கணும். சூரியன் பவர்ஃபுல்லாக இருக்கிறப்ப தான் அவங்க பெரிய நபராக போக முடியும். ஆக சூரியனை பவர் பண்ணுறதுக்காக, சூரியனுடைய கதிர்வீச்சுகள் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் காலையில் எழுந்து நாம் சூரிய வழிபாடு செய்யணும். நன்றி. இதை பார்க்குறவங்க ஒரு லைக்கை ஷேர் பண்ணணும். ஓகே.